தசகம் 89. விருகாசுரனின் வரலாறும் பிருகுவின் ஆய்வும். லக்குமியின் தலைவனே, இவ்வுலகில் உன் பக்தர்களிடத்தில் செல்வம் விரைவில் உண்டாவதில்லை. ஏனெனில் அது பக்திக்கு தடையான செருக்கினை உண்டு பண்ணுவதால் தான் அவ்வாறு உண்டாவதில்லை என்று எண்ணுகின்றேன். அமைதி இல்லாதவர்களுக்கு அமைதியை கொடுத்து அதன் பின்னர் விரைவிலேயே எல்லா விருப்பங்களையும் அளிக்கின்றாய். உன் பக்தர்களை நீ கைவிடுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பிரபுவே, சீக்கிரமே மகிழ்ச்சியும் சினமும் அடையும் பிரம்மா, சிவன் முதலியவர்களே சிலர் தங்கள் குணங்களுக்கு தகுந்தபடி வழிபட்டு தொலைநோக்கு பார்வை இல்லாமையால் வீழ்ச்சி அடைகின்றனர். ஐயோ, இது பெரும் துன்பமே. இதற்கு விருகாசுரன் தகுந்த எடுத்துக்காட்டு ஆவான். ஒரு நாள் சகுனியின் மகனான விருகாசுரன் நாரதனிடம் சென்று விரைவாக மகிழ்ச்சி அடைந்து வரமளிக்க கூடிய இறைவனை பற்றி கேட்டான். உடனே அந்த நாரதன் சிவபெருமானை வழிபடும்படி அறிவுரை அளித்தான். தீயவர்களுக்கு விரோதியான உன்னை கூறவே இல்லை. அந்த விருகாசுரனும் கடுந்தவம் புரிந்தான். சிவன் காட்சி தராததால் 7வது நாளில் சினம் கொண்டு தன் தலையை அறுத்து வேள்வி செய்ய நிச்சயித்தான். சிவபெருமான் உடனே அவன் எதிரில் தோன்றினான். விருகன் அந்த உலகின் தலைவனாகிய சிவபெருமானிடம், யார் தலையில் நான் கை வைத்தாலும் அவர் இறக்க வேண்டும் என்ற இழிந்ததும் மிக கொடியதுமான வரத்தை பெற்றான். உன்னை பொருட்படுத்தாதவர்களுக்கு நல்ல அறிவு எப்படி உண்டாகும்? விருகன் அவன் வாங்கிய அந்த வரத்தை சோதித்து பார்க்க விரும்பினான். உடனே கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிங்கம் எப்படி தன்னை விடுவித்தவன் மேல் பாயுமோ அவ்வாறே சிவபெருமான் மேல் பாய்ந்தான். சிவபெருமானும் அந்த அசுரனிடம் இருந்த அச்சத்தால் பின்புறம் பார்த்து கொண்டே திசைதோறும் ஓடித் திரிந்தான். உலகம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்து திகைத்து ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. அப்பொழுது சிவபெருமான், உன் உலகை நாடி வருவதை மிக தொலைவிலிருந்தே பார்த்து நீ நுண்ணறிவு படைத்த பிரம்மச்சாரியின் வடிவத்தோடு அந்த அசுரனுக்கு எதிரில் நின்றாய். சாகுனேயா, நீ நலமா? ஒரு பேயின் சொல்லை கேட்டு ஏன் திரிகின்றாய்? அந்த வரம் பலிக்காது. வேண்டுமானால் நீயே உன் தலையில் கை வைத்துப்பார் என்றார். மூடனான விருகன் தன் தலையில் கையை வைத்துக் கொண்டான். உடனே வேர் அருந்த மரம் விழுவது போல் விழுந்தான். உன்னை வழிபடாதவன் இப்படிப்பட்ட அழிவை அல்லவா சந்திக்க வேண்டியிருக்கிறது. சூலமேந்திய ஈசனும் உன்னுடைய துணையை அல்லவா நாடுகிறான். ஒரு சமயம் சரஸ்வதி ஆற்றின் கரையில் வாழ்ந்து வந்த முனிவர்கள் சிலர் மும்மூர்த்திகளில் சத்துவ குணம் மிகுதியாக உடையவன் யார் என்பதை அறிய பிருகு முனிவனை அனுப்பினார்கள். அந்த பிருகு முனிவன் பிரம்மதேவன் மற்றும் சிவபெருமானிடம் சென்றான். பிருகுவின் மரியாதையற்ற நடத்தையை கண்டு சிவபெருமான் சினந்து அந்த முனிவனை கொல்ல முற்பட்டான். ஆனால் பார்வதி தன் கணவனை தடுத்து நிறுத்தினாள். கடைசியில் அம்முனிவன் உன்னிடம் வந்தான். அப்பொழுது தாமரை மலர் போன்ற கண்களை உடைய நீ லக்குமியின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாய். அந்த முனிவன் தெரியாமல் உதைத்ததை போல் காலால் உதைத்தான். உடனே நீ மகிழ்ச்சியோடு எழுந்து, முனிவர்களில் சிறந்தவனே, தாங்கள் வருவதை அறியாமல் வழியில் படுத்திருந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். காலால் உதைத்தீர்களே, அதனால் உங்கள் கால்கள் வலிக்கிறதா என்றெல்லாம் வினவி, உமது திருவடி சின்னம் என் மார்பில் என்றும் நிலையாக இருக்கட்டும் என்றான். அவ்வாறு சரஸ்வதி ஆற்றின் கரையில் வாழ்ந்த முனிவர்கள் உன்னையே சத்துவ குணம் மிகுந்தவன் என்று முடிவு செய்தார்கள். பின் உன்னிடம் உறுதியான பக்தியை கொண்டவர்களாய் மோட்சத்தை அடைந்தார்கள். அச்சுதனே, தம்பினோரை கைவிடுதல் என்ற தோஷமில்லாதவனும் சத்துவகுணம் மிகுந்த திருமேனியை உடையவனுமான உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம். விஷ்ணுவே, முழுமுதற் பொருளே, பெரியோனே, குருவாயூரின் தலைவனே, உலகப் படைப்பின் தொடக்கத்தில்
துதிப்பாடகர்கள் போல் வேதங்களால் துதிக்கப்பட்ட சச்சிதானந்த வடிவினான நீ உலகங்களுக்கெல்லாம் பரமாத்மாவாய் பேருயிராய் விளங்குகிறாய். கோபியர்களின் பாக்கிய பொக்கிஷமாக விளங்கும் உன்னையே என் துன்பங்களை போக்க வணங்குகின்றேன். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.